கர்நாடகத்தில் இருக்க ஒற்றுமை வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்றது ஒரு வேதனையான செய்தி. கடந்த ஜூன் ஜூலையில் நமக்கு அவங்க இதில் 10ல் 1 பங்கு தான் கொடுத்துருக்காங்க. 3.57 டிஎம்சி கனஅடி நீர், 33.4 டிஎம்சி கனஅடி நீர். இங்கே வந்து தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேனுதுன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநா முன்னாள் அலுவலர் முனைவர் திரு இனகண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், மேகதாது பிரச்சனையில் வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு பேசுகிறாரு. இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னா, 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இவங்களுக்கு அனுபவமே இல்லை, எல்லா கட்சிகிட்டையும் ஒரு கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு விஜய் அவர்கள் தயங்குறாரு? அவரை தான் கேட்கணும். கர்நாடகத்தில் இருக்க ஒற்றுமை வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்றது ஒரு வேதனையான செய்தி. அது குறிப்பாக தஞ்சாவூரில் இந்த காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு பெரிய வேதனையான துன்பமான, இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. தொடர்ந்து அதாவது தொடக்கத்தில் ஒரு 50 ஆண்டு கால ஒப்பந்தம் இருந்துச்சு பிரிட்டிஷ் அரசுக்கும் மைசூர் அரசுக்கும். அது 74ல் முடிஞ்சது. அது முடிகிறதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் தமிழகத்திற்கும் அவர்களுக்கும் தொடங்குச்சு. அப்போ வந்து கலைஞர் கருணாநிதி முதல்வராக இங்கே இருந்தார். 1990ல் கடைசியாக அப்போது அங்கே இருந்த பாட்டில் அப்படின்ற முதல்வர் இங்கே தமிழகம் வந்து தூய ஜார்ஜ் கோட்டையில் ஒரு 3.5 மணி நேரம் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1990ல் முதல்வர் கருணாநிதி என்ன சொன்னார், 25 முறை இந்த 20 ஆண்டுகளில் சந்தித்து பேசிட்டோம், இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரலை, அதனால் உச்சநீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தொடங்குச்சது. உச்சநீதிமன்றம் 1991ல் நம்முடைய இந்த வழக்கை விசாரிச்சுட்டு காவிரி நதிநீர் தீர்ப்பாணையம் ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 91ல் அந்த தீர்ப்பாணையம் உருவாகி, அது விபி சிங் பிரதமராக இருந்த நேரம், அவங்க 205 டிஎம்சி கனஅடி தண்ணீர் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னாங்க. அதே தீர்ப்பாணையம் 1991ல் அப்படி சொன்ன தீர்ப்பாணையம் ஒரு 2007ல் அதை 192 குறைச்சிருச்சு. அதற்கு பிறகு 2018ல் உச்சநீதிமன்றமே தலையிட்டு 192 இல்லாமல் பண்ணிடுச்சு. 177.25 டிஎம்சி கனஅடி நீர் மட்டும்தான் நமக்கு கிடைக்குன்றது தான் கடைசியாக அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதற்கும் இப்போ வந்து நாம் அல்லல் படுறோம். அதாவது 205 எங்கே, இறுதியாக வந்திருக்கிற 177.25 டிஎம்சி கனஅடி நீர் எங்கே, ஏறக்குறைய 28 டிஎம்சி கனஅடி நீர் நமக்கு குறைஞ்சிருச்சு. அது வந்து அதாவது கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு நீரினுடைய அளவு குறைஞ்சி போச்சு. 2018ல் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, மாதம் அது என்ன சிக்கல், மழையினுடைய வரத்து குறைஞ்சி போச்சு, பெங்களூரில் குடிநீர் தேவை கூடிடுச்சு, மரங்களெல்லாம் வெட்டிட்டோம், பாசனத்திற்கு உள்ளாகிற இடங்கள் அதிகமாகிடுச்சு 2 தரப்புலையும். அதனால் நீர்வரத்து குறைவு, தேவை அதிகமாகிடுச்சு, வரவு 8 அணா செலவு 10 அணா அப்படின்ற கதை. இந்த பஞ்சத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது, செல்வத்தை பகிர்ந்து கொள்வதல்ல, இந்த வறுமையை எப்படி பகிர்ந்து கொள்வது அப்படின்றதுக்கு உச்சநீதிமன்றம் மாதந்தோறும் எப்படி ஒரு சூத்திரத்தை சொல்லிச்சு, ஒரு ஃபார்முலா. மாதந்தோறும் இவ்வளவு கர்நாடகா ஒதுக்கணும் தமிழகத்திற்குன்ட்டு. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இது வந்து குறிப்பிட்ட அளவு மழை பெய்தால்தான் அதை பண்ண முடியும். மழை வந்து அதாவது எடுப்பதும் மற்றாங்கே கெடுப்பதும், எல்லா மழை நிறையா பெஞ்சும் கெடுக்கும், பெய்யாமலேயும் கெடுத்துரும், வாழ வைக்கும். அதனால் ஒரே மாதிரி இயற்கை வந்து நமக்கு எல்லா நாளும் உதவுன்னு சொல்ல முடியாது. அதனால் டைனமிக்காக ஒரு ஃபார்முலா வேணும். அதாவது அப்பப்போ மாறக்கூடிய சூழலை ஒட்டி அந்தந்த மாதங்கள் எவ்வளவு மழை இந்த மாதம் கிடைச்சிருக்கு, எவ்வளோ பெஞ்சிருக்கு, அதை ஒட்டி எப்படி பகிர்ந்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு டைனமிக் மாறும் சூழலை ஒட்டிய ஒரு முடிவை மாதந்தோறும் தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையை உச்சநீதிமன்றமோ அல்லது இந்த 2 அரசுகளோ சேர்ந்தோ ஒரு முடிவுக்கு வரணும்.
இப்போ அந்த 2018 தீர்ப்பில் மாதந்தோறும் நமக்கு 33.35 டிஎம்சி கன அடி நீர் மாதந்தோறும் நமக்கு கிடைக்கணும்ன்ட்டு அவங்க சொன்னாங்க. கடந்த ஜூன் ஜூலையில் நமக்கு அவங்க இதில் 10ல் 1 பங்கு தான் கொடுத்துருக்காங்க. 3.57 டிஎம்சி கன அடி நீர். 33.4 டிஎம்சி கன அடி நீர் எங்கே, 3.57 டிஎம்சி கன அடி நீர் எங்கே, 33 எங்கே, 3 எங்கே? 9% தண்ணி நமக்கு வரவில்லை. 90% தண்ணி நமக்கு கிட்டலை. 10% தான் அவங்க தந்திருக்காங்க. இது ஜூன்லேயும் ஜூலைலேயும். இப்போ தான் குருவை சாகுபடிக்கு நமக்கு தேவையான தண்ணி தேவை. அதனால் இது நிலைமை. அதுக்கப்புறம் நாம் காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அணுகணும். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, 3500 கியூசெக் நீர் நீங்கள் திறந்து விடணும் அப்படின்னாங்க. அதுவும் நடக்கலை. அதற்கும் நான் கலந்து பேசி, அனைத்து கட்சியை கலந்து பேசி, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் அப்போ எடுக்கிற முடிவை அதை ஒட்டி நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு கர்நாடகா சொல்லிடுச்சு. அவர்களிடத்தில் பெரிய ஒற்றுமை இருப்பது தெரிகிறது. அங்கே பெரிய அரசியல் கட்சிகள் எதிரி கட்சிகளாக ஒருத்தரை பாவித்து கொள்ளும் ஒரு மனப்பாங்கு இல்லை. இந்த தண்ணி அவங்களுக்கே சொந்தன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இங்கே அது இல்லை. இங்கே தாவேகா அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேனுதுன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. அவங்க சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னால் எத்தனை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கீங்க, சட்டமன்றத்தில் ஒன்றா சேர்ந்து தீர்மானமெல்லாம் போட்டீங்க, என்ன நடந்தது, எங்கள் தலைவர் ஒளி தனி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆதரவாளர்கள் அப்படி சொல்கிறாங்களே. இல்லை, ஆதரவாளர்கள் சொல்கிறது இருக்கட்டும், அந்த அரசு என்ன நினைக்குதுன்றது நமக்கு தெளிவாக தெரியணும். அவங்ககிட்டேருந்து ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலைன்றதுக்கான தெளிவாக ஒரு அமைச்சரோ மற்றவர்களோ இது வரைக்கும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதனால் நமக்கு தெரியாது அவங்க ஏன் அதை நடத்த மாட்டேன்றாங்கன்ட்டு. நடந்து இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன சாதிச்சதுன்றது கேள்வி கிடையாது. அதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னும் பொழுது நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசலாம். அவங்களுடைய அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அதனால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் அவங்க கூட்டலைன்றதுக்கு ஒரு தெளிவல், ஒரு மர்மமாக இருக்குது. ஒன்று, அது அவங்க பண்ணணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அது 4 பேர் கலந்து பேசினா தான் அதற்கு தான் நாடாளுமன்றம் இருக்குது, அதற்கு தான் சட்டமன்றம் இருக்குது, அதுக்கு தான் பஞ்சாயத்து இருக்குது, பெரியவர்கள் கூடி பேசணும்னு சொல்கிறது. அதனால் 4 அவங்களுக்கு அனுபவம் இல்லாதது எக்ஸ்போஸ் ஆயிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. அப்படி நினைக்கல நான். ஏன் அவங்க அனைத்து கட்சி கூட்ட தயங்குறாங்கன்றது எனக்கு சரியாக தெரியல. அந்த காரணத்தினால அவங்க கூட்டம் மறுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கேட்டுக்கலாம். முதல்வர்கிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் நம்ம பார்க்கும்போது, அவர் பொதுவாக மற்றவர்கள் அவருக்கு ஒரு தகவலை சொல்லும் பொழுதோ, ஒன்றை விளக்கும் போதோ, ப்ரீஃப் பண்ணும் பொழுதுன்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவர் அமைதியாக முழுமையாக கேட்டுக்கொள்ளுகிறார். 1-2 கேள்விகள் இடையில கேட்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதே ஒரு போக்கை கடைப்பிடிக்கலாம். அந்த முடிவை இவங்க தான் முடிவு எடுக்கணும். யார் என்ன வேணாலும் சொல்லலாம். இவங்க ஆட்சியில் இருக்காங்க. முடிவு என்பது இவர்களுக்கே உரித்தானது. அதை பண்ணலாம். அது எனக்கு தெரியல ஏன்ட்டு. இதுக்கு இடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் ஏதோ எதிரி கட்சி அரசியல் மாதிரி தான் இருக்குது. இவங்களை ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தணும். இவங்க ஒரு நிராதரவற்ற ஒரு சூழலில் இருக்காங்க. முதல்வர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார், அவரை இன்னும் தனிமைப்படுத்தணும். நீங்கள் கூட்டலைன்னா சொல்லுங்கள், நாங்கள் கூட்டுறோம் அனைத்து கட்சி கூட்டத்தை. அதெல்லாம் பொறுப்பற்ற பேச்சு. எதிர்க்கட்சி தலைவர்கள் இது தஞ்சை விவசாயிகளுடைய நலனை மட்டுமே முன்னிலைப்படுத்தணும். 2 தரப்பும் அப்படி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பக்கம் ஆழ்ந்த அமைதி இருக்குது. அதனால் அதற்கான காரணம் தெரியல. அமைதியை மீறி ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார், DK சிவக்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனாள் முதல் குடும்பத்தின் கையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. திமுக தரப்பில் இந்த அரசை கலந்துக்காத போய் சுயேட்சையாக சொந்தமாக உச்சநீதிமன்றத்தை போய் ஒரு மனு சமர்ப்பிப்பது யூஆர் ட்ரைங் டு ஸ்கோர் அ பாயிண்ட். அவ்வளவுதான். பாருங்கள், உங்களால் முடியாததை நீங்கள் பண்ண தயங்கிறத நாங்கள் பண்ணிட்டோன்ட்டு நீங்கள் கலந்து பேசுனீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டிங்களா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவில் இருக்கோம், அரசு தரப்பில் நீங்கள் நீதிமன்றத்தை அணுக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்களா, நீங்கள் அப்படி முயற்சி பண்ணிங்களா, நீங்கள் அப்படி முயற்சி பண்ணி அவங்க பதில் சொல்லலையா, நமக்கு தெரியாது. அப்போ இதில் எதுக்கு நீங்கள் போய்
இவ்வளோ வேகமாக அந்த மனுவை சமர்ப்பித்து அதை வந்து செய்தியேடுகளில் அடிபடுறதுக்கு இதில் என்ன சாதிச்சிட்டிங்க தெரியல. உச்சநீதிமன்றம் எப்படி அதை பார்க்க போதுன்னு தெரியல. அது அப்புறம் அந்த போராட்டம் தஞ்சையில் நீங்கள் நடத்துறது இதெல்லாம் வந்து இந்த அரசுக்கு என்ன வகையில் துணை நிற்கும்? நீங்கள் வந்து பொறுப்பான அரசியல் பண்ணணும். இவங்களுக்கு தான் அனுபவம் இல்லை, இவங்க புதுசு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் ரொம்ப அனுபவஸ்தர்கள் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம். எங்கள் அனுபவத்தில் நீங்கள் நேராக போய் பேசுகிறதில்ல பெரிய பலன் விளையும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அதை தயவுசெய்து பண்ணுங்கள், எல்லா வழிகளையும் கையாளுங்கள். அவங்க அதை கூட்ட மாட்டேங்கிறாங்கிறத அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க எதுவுமே சொல்கிறது இல்லையே, வெளிப்படையாக எதுவும் பேசுறது இல்லையே அப்படின்னு தான் திமுக சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி வந்து அவங்கள கஷ்டப்படுத்தணுமா? கர்நாடகத்தில் எப்படி எவ்வளோ ஒற்றுமை இருக்குது, என்ன அவங்கக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டாமா? இவங்க வந்து உங்களை மதிக்கலைன்னே வச்சுக்குவோம். ஜெயலலிதா அம்மையார் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க பேசிக்கிட்டே நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அதை வந்து நிறைய விமர்சனம் பண்ணார் அப்போ இருந்த கலைஞர் கருணாநிதி. அதனால் இவங்களும் வந்து நீதிமன்றத்தையும் அணுகுவார்கள், நேராகவும் பேசுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. முதல்வர் வந்து கர்நாடகா போய் அங்கே இருக்க அவருடைய எதிரிணை கவுண்டர் பார்ட்டை பார்க்குறாரான்றதே நமக்கு தெரியாது. அப்படி செய்திகள் வருது. இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, என்ன இவங்களுடைய அணுகுமுறை நமக்கு எதுவுமே தெரியாது. முதல்வர் பேசலாம், அல்லது அவர் சார்பாக வேறு யாராவது எங்களுடைய அணுகுமுறை எல்லா வழிகளையும் நாங்கள் பரிசீலிக்க போகிறோம், இதை வேண்டான்னு சொல்ல மாட்டோம், அதை வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா காலம் என்பது வெரி டைனமிக், மாறும் தன்மை கொண்டது. முன்னாடி இருந்த அனுபவங்கள் எல்லா நேரங்களிலும் இனி வரும் காலங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவம் வேறு, என்னுடைய மகனுடைய அனுபவம், பிள்ளைகளுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா காலம் நிறைய மாறி இருக்குது. அதே சூழல் இருந்தால் ஒழிய அனுபவம் என்பது போதுமான அளவு உங்களுக்கு வழிகாட்டாது இல்லையா? அதனால் ரெண்டு தரப்பும் வந்து தஞ்சை மண்ணில் உள்ளவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட வேண்டும். அவர்கள் ஒருத்தர் எப்படி மிஞ்சறதுன்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் திமுக தாவேக்கா ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் சொல்கிறது தான் சிவகுமார் கேட்குறாரு. கலைஞர் வந்து இதுக்கு முன்னால் எதுவுமே செய்யலை, காவிரி விவகாரத்துன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நெருப்பில் இன்னும் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் ஆகுது, இதனால தான் ஒரு இணக்கமே ஆக மாட்டேங்குது, இப்படிலாம் பேசுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதுதான் இது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு நான் முதலே சொல்லிட்டேன். மேனாள் முதல் குடும்பத்தினுடைய கையில் டிகே சிவகுமார் இருக்காருன்ட்டு அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலுக்கு வழி இல்லை. அதனால் அதை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் மேனாள் முதல்வர் வந்து கலைஞர் முன்னாள் முதல்வர், அவர் வந்து காவிரி பிரச்சனையில் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் நியாயமற்றது. ஏன்னா அதெல்லாம் ஆழமாக போய் படித்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஒரு கருத்து சொல்லணும். நான் நினைக்கிறேன் எல்லா முதல்வர்களும் மிகுந்த காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய நலனை குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அரசியல் நலனும் அதில் கலந்துருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்கள நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு தான். ஆனால் அதற்காக அவங்கள நிறுத்திக்கிறதுக்காக காவிரி மண்ணில் இருக்கவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் பலி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் என்னால் நினைக்க முடியல. நான் பார்த்த வரைக்கும் எல்லா முதல்வர்களும் நிறைய இந்த மண்ணுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் காவிரி பிரச்சனையை பொறுத்தவரையிலும் நடந்துக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு அரசியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நேயர்களுக்கு கொடுத்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.